இந்த ஆவர்த்தன அட்டவணையில இந்த 118 மூலகங்கள் வரைக்கும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து அந்த மூலகங்களை உலோகங்கள், அல்லுலோகங்கள், இல்லாட்டி உலோக போலிகள் என்று வேறுபடுத்தலாம். சரி, அதுக்கு ஒரு முறை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போரன், சிலிக்கன், அதுல ஒரு படிக்கட்டு மாதிரி நாங்கள் அமைப்பமாக இருந்தா அந்த படிக்கட்டுக்கு வலது பக்கம் வரக்கூடியதெல்லாம் அல்லுலோகங்கள். சரி, அந்த படிக்கட்டுக்கு வலது பக்கமா வரக்கூடிய கார்பன், நைட்ரசன், ஆக்சன், குளோரின், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், புரோமின், அயடின் இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லுலோகங்கள். இதோட விதிவிலக்கு ஐதரசனம் இருக்கும், அதுவும் ஒரு அல்லுலோகம். அது மாதிரி அதுக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய மூலகங்கள் எல்லாமே உலோகங்களா இருக்கு. சரி, அந்த படிக்கட்டுக்கு இடது பக்கமா வரக்கூடிய மூலகங்கள் எல்லாமே உலோகங்களா இருக்கும். ஒரு ஆவர்த்தன அட்டவணையில பெரும்பான்மையா உலோகங்கள்லாம் இருக்கு. வேற அந்த நடுவுக்குள்ள வர பச்சை நிறத்தால காட்டப்பட்ட ஆகுகளை உலோக போலிகள் என்று சொல்லுவோம். அது மாதிரி எட்டாம் கூட்ட மூலகங்களை வந்து விழுமிய வாயுக்கள், ஓரணு வாயு, இல்லாட்டி சடத்துவ வாயுன்ற பேரால சொல்றோம். சரி, எவ்வளத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. எங்களுக்கு முதல் 20 மூலகங்களையும் இப்படி வகைப்படுத்த தெரிஞ்சா காணும். சரியா, முதல் 20 மூலகங்களையும் உங்களுக்கு இந்த மாதிரி வகைப்படுத்த தெரிஞ்சா காணும். சரியா, முதல் 20 மூலகங்கள்ல பாத்தீங்கன்னா ஐதரசன், ஹீலியம், இதுல வந்து இந்த போரனுக்கும் சிலிக்கனுக்கும் ஒரு படிக்கட்டு மாதிரி காட்டுங்க. இந்த போரன், சிலிக்கன் இந்த ரெண்டும் தான் உலோக போலின்னு சொல்லுவோம். பச்சை கலரால காட்டப்பட்டது வந்து உலோக போலி. அதாவது உலோகத்துக்குரிய இயல்பையும் காட்டும், அல்லோகத்துக்குரிய இயல்பையும் காட்டும். அதுதான் உலோக போலின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த போரன், சிலிக்கன் என்ற உலோக போலிக்கு வலது பக்கமா அமையக்கூடியது வந்து அல்லுலோகம். சரி, அதுக்கு வலது பக்கம் அமையக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அல்லுலோகங்களா இருக்கு. ரைட், இந்த கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், குளோரின், அது மாதிரி பொஸ்பரஸ், சல்பர், குளோரின் இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லுலோகம். அதோட ஐதரசனம் வந்து ஒரு அல்லுலோகமா தான் இருக்கு. மற்ற இந்த படிக்கட்டுக்கு இடது பக்கம் வாராக்கள் லித்தியம், பெரிலியம், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், பொட்டாசியம், கல்சியம் இவ்வளவு உலோகங்கள் என்று சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஹீலியம், நியோன், ஆகன் மாதிரியான மூலகங்களை வந்து எட்டாங்கூட்ட மூலகங்களை விழுமிய வாயுக்கள்னு சொல்லுவோம். இதுவெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், எக்ஸாம் அதுகளுக்கு கேட்டு வராது. சரிதானே, போரன், சிலிக்கனுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி கீர்ணவண்டா அது வந்து உலோக போகுது. படிக்கட்டுக்கு வலது பக்கம் வாராக்கள் எல்லாம் அல்லோ. அதோட இங்க ஐதரசனம் வந்து ஒரு அல்லோ. அது மாதிரி படிக்கட்டுக்கு இடது பக்கம் வாரது வந்து உலோகம். நீல கலரால் இருக்கிறது எல்லாம் உலோகம். அது மாதிரி இந்த ஹீலியம், நியோன், ஆகன் பாத்தீங்கன்னா விழுமிய வாயுன்னு சொல்லுவோம். விழுமிய வாயு, ஓரணு வாயு, இல்லாட்டி சடத்துவ வாயு எல்லாம் அதுக்கு பேர். அப்புறம் ஆவர்த்தன அட்டவணையில என்னென்ன மூலங்கள் எதுக்குள்ள வருது, உலோகங்கள் எது, அல்லுலோகங்கள் எது, உலோக போலி எதுன்றது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு.
அடுத்தது உலோகங்கள், அல்லுலோகங்கள், உலோகப்போலிகள்ன்ற பௌதிக ரசாயன இயல்புகள் தெரிஞ்சிருக்கணும். அதுல இருக்கக்கூடிய சில மூலகங்கள்ட இயல்புகள் வந்து தெரிஞ்சிருக்கும். உலோகம் மண்டைக்குள்ள நாங்க எல்லா உலோகங்களையும் படிக்க மாட்டோம். ஒன்று ரெண்டு எங்களுக்கு தேவையான உலோகங்களை பற்றி மட்டும்தான் படிப்போம். அதே மாதிரி அல்லுலோகங்கள் ரெண்டைக்குள்ளேயும் எங்களுக்கு தேவையான அல்லுலோகங்களை பற்றி மட்டும்தான் படிப்போம். சரி, அப்ப அந்த விஷயங்கள் எங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும். இந்த பயன்பாடுகள் அதுகள் எல்லாம் தெரியக்கூடியதா இருக்கணும். ஒரு ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு அந்த உலோகங்கள் அல்லுலோகங்களை என்னென்று வேறுபடுத்துறது, இப்படி ஒரு சார்ட்டை போட்டு உலோகங்கள் உலோகம் எது அல்லுலோகம் எதுன்றதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதை உங்களோட பக்கத்துல ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையா, ரஃபா ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒர்க் ஷீட்ல இல்ல இந்த விஷயம், ஒருக்கா ரஃபா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நோட் பண்ணிட்டு ஓகேன்னு போடுங்க. வித்தியாசமான கலர்களை கொடுத்து ஒருக்கா நோட் பண்ணி போட்டு, நோட் பண்ணினா ஓகேன்னு போடுங்க. அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்த பார்ப்போம். வரைக்கும் மேல இல்ல இல்ல அப்ப எழுது பாத்து மேல நான் சொன்னதானே இப்ப சொன்னதை வச்சு எழுது. என்ன எழுதி போட்டு எடு. நோட் பண்ணிட்டா ஓகே போடுங்க பிள்ளையா.
ரைட். ஓகே பிள்ளைகள் கவனிங்க. இனி நாங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி விரிவா பார்ப்போம். இதுல வந்து அந்த உலோகங்களை பற்றி முதல் பார்த்தோம்னா, உலோகங்கள் வந்து பெரும்பான்மையா ஒரு ஆவர்த்தன அட்டவணையில அதிகூடிய மாதிரி இருக்கிறது உலோகங்கள் தான். சரி, அதிகூடிய எண்ணிக்கையில காணப்படுறது உலோகங்கள். இந்த உலோகங்கள் வந்து ரெண்டு வடிவத்துல இருக்கும். ஒன்று வந்து சேர்வைகளாக இருக்கு. சரியா, தனியா சுயாதீனமா இல்லாம சேர்வைகளா இருக்கும். உதாரணமா இப்ப சோடியம் என்ற உலோகத்தை எடுத்தோம்னா அது இப்படி சுயாதீனமா சோடியமாவே இருக்காது. சோடியம் குளோரைட்டா இருக்கும், கடல் நீர்ல கரையுப்பு வடிவத்தில் இருக்கும், சோடியம் நைட்ரேட்டாக இருக்கும். அது மாதிரி மெக்னீசியம் தனியா மெக்னீசியம் இருக்காது, மெக்னீசியம் குளோரைட் அப்படி வேற வேற சேர்வையா தான் இருக்கு. அலுமினியம்ன்றது வந்து அலுமினியம் அடங்கின தாதை வந்து போக்சைட்னு சொல்லுவோம். இரும்புன்னு சொன்னா இரும்பு வந்து ஹெமடைட்னு சொல்றது, இல்லாட்டி மேக்னடைட்னு சொல்லுவோம். அப்படி அந்த உலோகங்கள் வந்து சேர்வைகளாக காணப்படும். சுயாதீனமா உலோகங்களா இருக்கிறதும் இருக்கு. எந்த ஒரு தாக்கத்திலையும் ஈடுபடாம சுயாதீனமா உலோகங்களா இருக்கிற ஆக்களும் இருக்கு. சரி, உதாரணமா பொன் பொன் எந்த ஒரு தாக்கத்திலையும் ஈடுபடாது, கழிவுகளோட கலந்து இருக்கு. மற்ற பிளாட்டினம், அது மாதிரி வெள்ளி ஏஜியன்னு சொல்லுவோம், ஆஜெண்டம்னு சொல்லுவோம் வெள்ளி. இவை பாத்தீங்கன்னா சுயாதீனமா இருப்பின், அதாவது சேர்வையா இல்லாம கழிவுகள் அதுகளோட கலந்திருக்கும். அதை நாங்கள் சுயாதீனமா பிரிச்செடுத்துக் கொள்ளலாம், தாக்கத்துல ஈடுபட மாட்டோம். சரி, எந்த ஒரு மூலங்களோடையும் தாக்கத்தில் ஈடுபடாம இருப்பினும் சுயாதீனமா இருப்பினும் மிச்சாக்கள் வந்து சேர்வைகளா இருப்பினும். மற்ற உலோகங்கள் என்று சொல்லிக்க அவைக்கு சில தனித்துவமான பண்புகள் இருக்கு. பொதுவா எல்லா உலோகங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி மாதிரியான ஒரு பளபளப்பான தோற்றத்தை கொண்டாக்களா இருப்பினும். மற்றது தட்டினம் என்று சொன்ன உலோகங்களை தட்டைக்குள்ள ஒரு ஒரு விதமான சத்தத்தை வந்து உண்டுகள், கணீர் என்ற மாதிரியான ஒரு ஒலிய எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் உலோகங்களுக்குரிய பொது இயல்புகள். மற்றது உலோகங்கள் பெரும்பாலும் திண்மங்களா தான் இருப்பினும். உலோகங்கள் வந்து கூடுதலாக திண்மங்களா தான் இருப்பினும். ஆனா திரவ நிலையில காணப்படுற உலோகமும் இருக்கு. உதாரணமா பாதரசத்தை எடுத்தோம்னா அது திரவ நிலையில காணப்படுது. சரியா, பாதரசம்ன்றதும் ஒரு உலோகம் தான். ஆனா அது வந்து அதன் பௌதிக நிலை பாத்தீங்கன்னா திரவமாக காணப்படும். மற்றபடி பெரும்பாலும் திண்மங்கள். இப்ப உலோகங்கள்ன்றது பெரும்பாலும் திண்மங்களா தான் இருக்கும். விதிவிலக்கும் இருக்கு. பாதரசம் வந்து ஒரு திரவ நிலையில காணப்படக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கு. சரி, இப்ப இதுகள் வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து உலோகங்களோட பௌதீக இயல்புன்னு சொல்றது. உங்களுக்கு பௌதீக இயல்பு ரசாயன இயல்பு ரெண்டும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கும். சரியா, பௌதீக இயல்பண்டைக்குள்ள அந்த உலோகங்களை நாங்கள் அவதானிக்கைக்குள்ள இல்லாட்டி தொட்டு பார்க்கைக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற இயல்புகளை தான் பௌதீக இயல்புன்னு சொல்லுவோம். பௌதீக ரீதியான இயல்பு. அந்த மேற்பரப்பு பளபளப்பா இருக்கும்ன்றது வந்து நாங்கள் பார்க்கைக்குள்ள விளங்கும். அப்ப அது ஒரு பௌதீக இயல்பு. தட்டைக்குள்ள கணீர் என்ற சத்தம் கேட்கும்ன்ற இயல்பு வந்து நாங்க தட்டி பார்க்கைக்குள்ள அதை தொடைக்குள்ள எங்களுக்கு ஏற்படுற உணர்வு, அதுவும் வந்து ஒரு பௌதிக இயல்பு. அதே மாதிரி சாதாரணமான அறை வெப்பநிலையில பெரும்பாலும் திண்மங்களாக இருக்கும், அதுவும் ஒரு பௌதிக இயல்பு. மற்ற வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புடையவை. வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்பண்டைக்குள்ள உலோகங்களை வந்து நாங்க அடிச்சு தகடாக மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி உலோகங்களை வந்து நாங்கள் கம்பியாக மாற்றக்கூடிய ஆற்றலும் உலோகங்களுக்கு இருக்கு. அடிக்கிறதன் மூலம் நொறுங்காம அது தகடாக கூடிய ஆற்றல் கொண்டதா இருக்கும். கம்பி மாதிரி நீளக்கூடிய இயல்பும் அதுக்கு இருக்கு. அதைத்தான் இந்த வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புன்னு சொல்றோம். மற்ற உலோகங்கள் வந்து மின்னையும் வெப்பத்தையும் சிறந்த முறையில கடத்திக்கொள்ளும். இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உலோகங்களோட பௌதீக ரீதியான இயல்புகள். பௌதீகம்ண்டா நீங்க ஞாபகத்துல பெற வேண்டியது அவதானிக்கிறதன் மூலமா அல்லது தொட்டுணர்றதன் மூலமா நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடிய இயல்புகள் தான் பௌதீக இயல்புகள் என்று சொல்றோம். உலோகங்களோட பௌதீக இயல்புகள் ரெண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த ரெண்டாவது ரசாயன இயல்புகள் என்று சொல்றது இந்த ரசாயன தாக்கங்கள் அடிப்படையாக கொண்டது. அங்க நடக்கக்கூடிய தாக்கங்கள் அதுகளை வச்சு கொண்டுதான் நாங்க ரசாயன இயல்புகளை பற்றி கதைப்போம். ரசாயன இயல்புகள் அண்டைக்குள்ள ஒன்று பாருங்க, உலோகங்கள் வந்து நேரான உருவாக்குற ஆற்றல் இருக்கு. ஏன்னா அந்த உலோகங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரும்பாலும் முதலாம் கூட்டத்தை சேர்ந்த மூலங்களா இருக்கு. சரி, அந்த முதலாங்கூட்டம் சென்னாங்கூட்டம் மூன்றாங்கூட்டத்தை சேர்ந்த மூலங்களா இருக்கு.
சரி, உலோகங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முதலாம் கூட்டம் இல்லாட்டி ரெண்டாம் கூட்டம் இல்லாட்டி மூணாம் கூட்டத்தை சேர்ந்ததா இருக்கும். அவ கடைசி ஓட்டுல ஒரு இலத்திரன் இருக்கும், ரெண்டாம் கூட்டம் மண்டா ரெண்டு இலத்திரன் இருக்கும், மூன்றாம் கூட்டம் மண்டா மூன்று இலத்திரன்கள் இருக்கும். அப்ப அந்த இலத்திரன்களை இழந்து இவர் நேரயனாக மாறுறதுக்குரிய ஆற்றலை கொண்டிருப்பார். உதாரணமா சோடியம் பாத்தீங்கன்னா சோடியத்தின் எயிட்டோட்ல ஒரு இலத்திரன் இருக்கும். அப்ப அது வந்து அந்த ஒரு இலத்திரன் இழந்து Na+ நேரயனை உருவாக்கிக்கும். அது மாதிரி மெக்னீசியம் அண்டேக்குள்ள அதன் இறுதியோட்ல ரெண்டு இலத்திரன்கள் இருக்குது. அந்த ரெண்டு இலத்திரன்களை இழக்கிறதன் மூலமா Mg2+ நேரயனை உருவாக்கிக்கொள்ளும். அலுமினியம் பாத்தீங்கன்னா மூன்று இலத்திரன்கள் கடைசியோட்ல மூன்று இலத்திரன்கள் இருக்கும். அப்ப அது மூன்று இலத்திரன் இழக்கிறதன் மூலமா Al3+ நேர் அயனை உருவாக்கும். உலோகங்கள் பொதுவா நேர் அயனை உருவாக்குறதுக்கான ஆற்றல் அவைக்கு கூட. சரியா, நேர் அயனை உருவாக்குறதுக்கான ஆற்றலை கொண்டு. அது மாதிரி ஒக்சிஜனுடன் தாக்கம் அடைந்து மூல ஒட்சைட்டுகளை கொடுக்கும். சோடியம் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா உருவாகிறத வந்து நாங்க சோடியம் ஒட்சைடுன்னு சொல்லுவோம். அது ஒரு மூல இயல்பை கொண்டது. அது மாதிரி மெக்னீசியம் தாக்கம் அடைஞ்சு வர்றது மெக்னீசியம் ஒட்சைடு, அதுவும் மூல இயல்பை கொண்டிருக்கும். பெரும்பாலும் உலோகங்கள் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு மூலத்தன்மை மிக்க ஒட்சைட்டுகளை கொடுக்கும். அது மாதிரி இந்த மூல ஒட்சைட்டுகள் நீரில கரைஞ்சதுன்னு சொன்னா கேர கரைசல்களை உருவாகும். உதாரணமா சோடியம் ஒட்சைடு நீர்ல கரைஞ்சாருண்டா சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ற கேரத்தை உருவாகும். மெக்னீசியம் ஒட்சைடு நீர்ல கரைஞ்சான்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ற கேர கரைசல் உருவாகும். சரி, அப்ப இதுவெல்லாம் ரசாயன இயல்புகள். உலோகங்கள் வந்து ஒன்று நேரயனை உருவாக்குற ஆற்றல் இருக்குது, இலத்திரன்கள் இழக்கிறது மூலமா நேரயனை உருவாக்கி கொள்ளுவினா. அது மாதிரி ஒட்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு மூல ஒட்சைட்டுகளை கொடுப்பினா. மற்ற நீர்ல கரைஞ்சு அந்த மூல ஒட்சைட்டுகள் நீர்ல கரைஞ்சதுண்டா கேர கரைசல்களை உருவாக்கும். இப்படி அந்த தாக்கங்கள் சம்பந்தமா கதைச்சோம்னு சொன்னா அது வந்து ரசாயன இயல்புகளா இருக்கு. சரி, இதெல்லாம் தியரி பகுதி என்றபடியா பிள்ளைய நான் உங்களை விளங்கப்படுத்தி விடுறேன். நீங்க அதுக்கு பிறகு அந்த ஒர்க் ஷீட்டை நிரப்பிக்கொள்ளும். சரி, அந்த முதலாவது கேள்விக்கு பான்ச பண்ணுங்க. உலோகங்களோட பௌதிக இயல்புகள் நம்ம ரசாயன இயல்புகளுக்கு உதாரணங்கள் மூன்று தருகன்னு சொன்னா உலோகங்களோட பௌதிக இயல்புகள் மூன்று, ரசாயன இயல்புகள் மூன்று எழுதி கொள்ளும். அது மாதிரி உலோகத்துல வந்து நாங்கள் முதலாவதா சோடியத்தை பற்றி பார்ப்போம். சரி, அந்த சோடியத்தை பற்றி நாங்கள் ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப் ஒருக்கா பாருங்க. தியரியா பாக்குறதுக்கு முதல்ல அந்த சோடியத்தின வடிவம் எப்படி இருக்கும் அந்த விஷயங்களும் ஒருக்கா பார்ப்பேன்.
ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த உலோகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சோடியம், பொட்டாசியம் அதுகள் எல்லாம் தாக்குதிறன் வந்து சரியான கூடாது. அதாவது வளி நீர் இருக்குல்ல, நாங்கள் வெச்சோம்னு சொன்னா வழியில சும்மா திறந்து வெச்சோம்னாலே உயர்ந்த வீதத்துல தாக்கம் அடையாது. நாங்க சும்மா நோமலா வைக்கல, அது வழிக்குள்ள வெச்சோம்னா விரைவில் தாக்கம் அடைஞ்சு. இப்ப மெக்னீசியத்தை வைக்கிற மாதிரி சோடியத்தை வைக்கலாம். சோடியம் பொட்டாசியம் எல்லாம் உயர்ந்த தாக்குதிறன் கொண்டது. அப்ப இது தாக்கம் அடையாம இருக்கணும்ன்றதுக்காக இதை வந்து நாங்க லேப்புக்குள்ள என்னென்று பாதுகாப்போம்டா, ஒன்று மண்ணெண்ணெய்க்குள்ள இவரை வச்சு பாதுகாப்போம், இல்லாட்டி பரவீன் என்ற ஒரு மெழுகு இருக்கு, திரவத்தன்மையான மெழுகு இருக்கு, அந்த மெழுகுக்குள்ள வச்சு இந்த உலோகத்தை வந்து நாங்கள் பாதுகாப்போம். திறந்த நிலையில விட்டோம் என்று சொன்னா தாக்கத்துக்கு உட்படும், விரைவில தாக்கமடையக்கூடியது. சரி, அப்ப சோடியத்தை வந்து நாங்க ஆய்வுடத்துல பாதுகாக்கிற முறை என்று பார்த்தோம்டா, திரவ பரவீன் இல்லாட்டி மண்ணெண்ணெய்க்களை வச்சு பாதுகாக்கும். இதுல பாருங்க, சோடியத்தை வந்து நாங்க கத்தியால கூட வெட்டலாம், அந்த அளவுக்கு மெல்லிய ஒரு நல்ல சாஃப்டான ஒரு உலோகம். சரியா, வீரியம் கூட, தாக்கம் கூட, வலியோட நீரோட எல்லாம் முக்கியமா தாக்கம் அடைவ. ஆனா ஒரு மென்மையான உலோகம். சரியா, கத்தியால வெட்டக்கூடிய அளவுக்கு சாஃப்டானது. சரி, ஒரு மென்மையான உலோகம் சோடியம். வெட்டினாப்புறா பார்த்தோம்னு சொன்னா ஒரு பளபளப்பு தன்மையை கொண்டிருக்கு. பொதுவா உலோகங்கள் எல்லாத்துக்கும் அந்த பளபளப்பு இருக்கும். ஆனா சில உலோகங்கள்ல வந்து ஒட்சைட்டு படலம் ஏற்படுறதால கொஞ்சம் சாம்பல் நிற மாதிரி தெரியும். அதை நாங்கள் சுரண்டிட்டு பார்த்தோம்னு சொன்னா திருப்ப அந்த பளபளப்பு வந்துடும். இப்ப சோடியம் வெட்டைக்குள்ள பளபளப்பு தன்மை கொண்டதா இருக்கு. அது எல்லாம் பொதுவா எல்லா உலோகங்களுக்கும் உரிய இயல்பு, இந்த பளபளப்பு தன்மை. சரி, அப்படி ஒரு வெள்ளி மாதிரியான மினுக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். சரி, வெட்டிட்டோம்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு வெள்ளி மாதிரி ஒரு பளபளப்பு தன்மை கொண்டதா இருக்கு. ரைட், இதுல வேற நீருக்குள்ள போடுறோம். சோடியத்தை வந்து நாங்க நீருக்குள்ள போட்டோம்னு சொன்னா உக்கிரமா தாக்கம் அடையும். சரியா, சோடியத்தின் ஒரு சின்ன துண்டு ஒன்று எடுத்து தண்ணிக்குள்ள போட்டோம்னா, அப்படி முகவைக்குள்ள உள்ள தண்ணிக்குள்ள தான் நாங்கள் போட போறோம்னு சொன்னா மிக மிக சின்ன துண்டத்தை நாங்கள் போடுவோம். பெருசா போட்டு விட்டோம்னு சொன்னா அது தண்ணிக்குள்ள பட்டோன்னு நல்லா வெடிச்சு எரியிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப நாங்கள் ஆய்வுக்கூடத்துல செய்ய போறோம்னா சின்ன ஒரு முகவை எடுத்து இல்லாட்டி ஒரு நீர்த்தாளி ஒன்று எடுத்து அதுக்குள்ள சின்ன அளவில் ஒரு சின்ன சைஸ் சோடியத்தை தான் போட்டு பார்க்கும். பெருசா போட்டோம்னா தாக்கம் முக்கியமா நடக்கும். தண்ணிக்குள்ள போட்டா ஒரு இஸ்ஸன்ற சத்தத்தோட அது அங்கேயும் இங்க மோடி திரிஞ்சு கடைசியில தீப்பற்றக்கூடிய மாதிரி இருக்கு. தாக்கம் முடியக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பொன்மஞ்சள் நிறமான சுவாலையோட எரியும். சரி, ஒரு பொன்மஞ்சள் நிறமான சுவாலையோட எரியக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணியோட உக்கிரமா தாக்கத்தை காட்டும். நிக்கேக்க பாருங்க. சோடியம் நீருக்குள்ள தாக்கமடையக்குள்ள அங்க உருவாகிற வாய் ஐதரசன் வாய். சோடியம் நீருக்கு தாக்கமடைஞ்சதுன்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ற ஒரு கரைசல் உருவாகும். அந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ற கரைசலோட ஐதரசன் வாயுவும் எங்களுக்கு கிடைக்கும்.
சரி, மற்றது இந்த உருவாகிற வாயு ஐதரசன் தான் இதுக்குள்ள சேகரிக்கப்படுதுன்றதை இனங்காட்டுறதுக்கு ஒரு பரிசோதனை இருக்குது. நாங்க ஒரு நெருப்பை வந்து அந்த ஐதரசன் வாயு கிட்ட கொண்டு போன மாட்டோம். ஐதரசன் வாயு வந்து ஒரு தீப்பெற்றக்கூடிய வாயு இருக்கும். ஒரு பொப்பன்ற மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த நெருப்பு அணைகிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கண நேரம் வாயு வந்து எரியும். வாயு எரியக்குள்ள இங்க நாங்கள் வச்சிருக்கிற இந்த மெழுதிரி சுவாலை வந்து அணையக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பொப்பன்ற சத்தத்தோட எரிஞ்சணை. அப்படி பொப்பன்ற சத்தத்தோட எரிஞ்சணைஞ்சதுன்னு சொன்னா அங்க உருவாகிற வாயு வந்து ஐதரசன் என்றதை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ள. சரி, அந்த சவுண்ட் எல்லாம் நான் உங்களை குரூப்ல போடுறேன்னு ஒரு கப்பேர். சோடியம் நீருக்குள்ள கரைஞ்சு தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா வார கரைசல் வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல்னு சொல்லுவான். அது வந்து ஒரு காரத்தன்மை கொண்ட கரைசலா இருக்கு. சரி, அது அந்த காரமண்டதை இனங்காட்டுறதுக்கு நாங்க பினோக்தலின் என்ற ஒரு காட்டி இருக்குது ஆய்வுக்கூடத்துல. பினோக்தலின் வந்து பொதுவா இந்த ஹைட்ரோக்சைட் அயன்கள் இல்லாட்டி காரங்கள் முன்னிலையில இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். அமிலங்களையோ இல்லாட்டி நடுநிலையிலேயோ இந்த பினோக்தலினை சேர்த்தோம்னா நிறத்தை காட்டாது. நோமலாவே அந்த நிறமற்ற ஒரு கரைசலாவே இருக்கும். ஆனா ஹைட்ரோக்சைட் அயன்கள் முன்னிலையில அல்லது கார கரைசல் முன்னிலையில இந்த பினோப்தலின் வந்து பிங்க் கலராக மாறும். இப்படி இளஞ்சிவப்பாக மாறும். அப்ப இளஞ்சிவப்பா மாறுச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள கார கரைசல் இருக்குன்னு நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அது மாதிரி தான் இந்த சோடியத்தோடு தாக்கமடைய விடப்பட்ட அந்த தண்ணிக்குள்ள பினோப்தலின் சேர்க்கைக்குள்ள இந்த பிங்க் கலர் மாற்றம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுக்கான தாக்கங்கள் எல்லாம் இருக்கு பிள்ளைகள். ஆனா தாக்கங்கள் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. எப்பன்னு சொன்னா 16வது யூனிட்ல தான் அது படிப்பீங்க. இப்போதைக்கு அந்த சோடியத்தினுடைய அந்த பௌதிக ரசாயன இயல்புகள், அதனுடைய தோற்றம் அப்படி இருக்கும், எண்ணத்துக்களை வச்சு பாதுகாக்கப்படுது, அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஏற்கனவே இந்த வீடியோல பார்த்ததான் பௌதிக இயல்புக்குள்ள கத்தியால வெட்டக்கூடிய அளவுக்கு மென்மையானது. இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்க தண்ணீக்க போடைக்குள்ள அது அந்த மேற்பரப்பில தான் மிதந்தபடி தாக்கத்துல ஈடுபட்டது. அப்ப நீரை விட அடர்த்தி குறைவான, சரியா, நீரிலும் பார்க்க அடர்த்தி குறைவான ஒரு உலோகம். அது மாதிரி மின்னையும் வெப்பத்தையும் சிறந்த முறையில கடத்தும். அது உலோகங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான இயல்பு. அது மாதிரி ரசாயன இயல்புகள் என்று பார்த்தோம்னா சோடியம் வழியில இருக்கிற ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு உலோக ஒட்சைட்டுகளை உருவாகும். சோடியம் ஒட்சைட்டை உருவாகும். அது மாதிரி குளிர்நீரோட உக்கிரமா தாக்கம் அடைஞ்சு சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ற கரைசலையும் ஐதரசன் வாயுவையும் விளைவா கொடுக்கும். மற்றது அமிலங்களோட போட்டோம்னு சொன்னா இதை விட உக்கிரமா தாக்கம் அடையும். சாதாரணமா தண்ணிக்குள்ள போடுறதே சோடியம் வந்து ஒரு உக்கிரமான ஒரு தாக்க வீதம் கூடின ஒரு உலோகம். அதை நாங்க தண்ணிக்குள்ள போட்டோம்னாலே சில வேளை நெருப்பு பெற்றதோட தாக்கம் நடக்கும். அதையே நாங்கள் கொண்டாந்து அமிலத்தோட போட்டு விட்டோம்னு சொன்னா ஏற்கனவே அமிலமும் வீரியமானால் சோடியமும் வீரியமானால் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா தாக்கம் நடக்கும். வெடிச்சு அப்படியான ஒரு தாக்கத்தை கூட உண்டு பண்ணும். அப்ப அதால நாங்க சாதாரணமா ஒரு ஆய்வு கூடத்துல அந்த பரிசோதனைகள் செய்யுறேன். குளிர்நீருக்குள்ள போட்டு பார்ப்போம். ஆனா அமிலங்களோட தாக்கமடைய வருவேன். ரெண்டு அமிலத்தோட உக்கிரமா தாக்கமடையும். அமிலம் என்றாலே அவரும் கொஞ்சம் தாக்குதிறன் கூடின உக்கிரமான ஆள். சோடியம் உக்கிரம் ரெண்டு பேரையும் போட்டோம்னு சொன்னா பாரதூரமான விபத்துகள் அந்த வெடிப்புகளோட தாக்கம் நடக்கும். சரி, அதால நாங்கள் ஆய்வுக்கூடத்துல பொதுவா செய்யறதுல அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா எங்களுக்கு அதிண்ட விளைவா உப்பும் ஐதரசன் வாயுவும் கிடைக்கும். சரியா, சோடியத்தை வந்து நாங்கள் ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடையோ அல்லது சல்பூரிக் அமிலம் என்ற அமிலத்தோடையோ போட்டோம்னா சோடியம் குளோரைட் அல்லது சோடியம் சல்பேட் என்ற உப்பையும் அதோட எங்களுக்கு ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். அது மாதிரி சோடியத்தின் பயன்பாடுகள் என்று பார்த்தோம்னா பொன்வெள்ளி பிரித்தெடுப்புக்கு தேவையான சோடியம் சயனைட் என்ற ஒரு ரசாயன பொருள் தயாரிப்புல பயன்படுத்தப்படும். சரியா, பொன்வெள்ளி எல்லாம் சுயாதீனமா இருக்கக்கூடிய மூலகங்கள்.
அதுகளை பிரித்தெடுப்பு செய்யறதுக்கு சோடியம் சயனைட் என்ற ஒரு ரசாயன பொருள் இருக்குது. அதின் உற்பத்தியில சோடியத்தை பயன்படுத்தி கொள்ளும். அது மாதிரி அந்த டெனிம் துணிகளை நிறமூட்டுறதுக்கும் சோடியத்தை தான் பயன்படுத்தும். மற்ற சோடியம் ஆவி விளக்கு தயாரிப்புகள் இதுகள் எல்லாத்துலயும் சோடியத்தை வந்து நாங்க பயன்படுத்தி கொள்வோம். அது மாதிரி அடுத்த உலோகம் பாருங்க மெக்னீசியம். மெக்னீசியமும் தாக்குதிறன் கூடிய உலோகம் தான், ஆனா சோடியத்தை விட தாக்குதிறன் குறைவான. இவரும் சுயாதீனமாக இருக்க மாட்டார். கடல் நீர்ல மெக்னீசியம் குளோரைட் என்ற சேர்வையாக இருக்கு. இப்ப கடல் நீர்ல சோடியம் குளோரைட்டுக்குள்ள சோடியம் இருக்கிற மாதிரி மெக்னீசியம் குளோரைட் என்ற ஒரு உப்பு இருக்குது. அந்த உப்பில மெக்னீசியம், அந்த உப்பில இருந்தா நாங்கள் மெக்னீசியத்தை பிரிச்சு எடுத்துக்கொள்வோம். மற்ற மெக்னீசியம் வந்து இந்த மெக்னீசிய உலோகத்தை நாங்கள் ஆய்வுடத்துல வச்சோம்னு சொன்னா அதனுடைய மேற்பரப்பு சாம்பல் நிறமா இருக்கும். ஒரு ஒட்சைட்டு படலம் உருவாகிறதன் காரணமா சாம்பல் நிறமா இருக்கும். அது ஒரு பிளேட்டாலேயோ இல்லாட்டி ஒரு அரைக்கடதாசினாலேயோ நாங்க உரோஞ்சி போட்டு பார்த்தோம்னா ஒரு மினுக்கமான தன்மையை பெற்றுக்கொள்ளும். அந்த ஒட்சைட்டு படலம் நீங்கிச்சுன்னு சொன்னா மினுமினுப்பான ஒரு தன்மையை கொடுக்கும். ഇതിന്റെ ഭൗതിക ഇയൽവുകൾ നീരിലും പാക്ക അടത്തി കൂട്. മഗ്നീസിയத்துக்கு நீரிலும் பாக்க அடர்த்தி கூடினது. அப்ப கீழே தாள் நீருக்குள்ளுக்குள்ளதான் தாக்க நடக்கும். சரியா? சோடியம் எல்லாம் நீரிலும் பாக்க அடர்த்தி குறைஞ்சது. இது மெக்னீசியம் வந்து நீரிலும் பாக்க அடர்த்தி கூடினது. மற்றது ரசாயன இயல்புகளை பார்ப்போம். அதுக்கு ஒரு மெக்னீசியத்துக்குரிய நாங்க தாக்கம் உண்ட பார்ப்போம். சரியா? சரியா? மெக்னீசியத்தை எடுத்த உடனே நாங்க தாக்கத்தை செய்து பார்க்கல. மெக்னீசியத்தை வந்து முதலாவது அந்த வெளியில இருக்கிற ஒட்சைட்டு படலத்தை நீக்கும். சரி, ஒட்சைட்டு படலம் இருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு தாக்கம் நடக்கிறதுக்கு கூட நேரம் தேவைப்படும். அப்ப முதலாவது நாங்கள் ஒரு மெக்னீசிய நாடாவை எடுத்து போட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் வடிவா அந்த உரோஞ்சி அதுல இருக்கிற ஒட்சைட்டு படலத்தை நீக்கி போட்டு எரிச்சம் என்று சொன்னா ஒரு பிரகாசமான வெள்ள நிற சுவாலையோட எரி. சரியா? பிரகாசமான அந்த கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெள்ள நிற சுவாலையோட எரியறதை நாங்கள் பார்க்கணும். சரி, அந்த கிளிப்ல பேர் எரிய தொடங்கிக்க பாருங்க. ஒரு வெள்ள நிற சுவாலையோட எரி. சொன்னா எங்களுக்கு வெள்ள நிற சாம்பல் வந்து மிச்சமா கிடைக்கும். ஒரு வெண்ணிற தூமம் இல்லாடி வெண்ணிற மீதி வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த வெண்ணிற மீதிக்கு பேர் சரியா இல்ல. இப்ப எரிக்கைக்குள்ள மெக்னீசியத்தை வந்து நாங்கள் வழியில எரிச்சவன்னு சொன்னா ஒரு வெண்ணிற சுவாலையோட எரியும். எரிஞ்சு முடிய அப்படி ஒரு வெள்ளை கலர் சாம்பல் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளை கலர் சாம்பலுக்கு பேர் தான் மெக்னீசியம் ஒட்சைட்டு என்று சொல்றாரு. சரி, அப்ப நீங்கள் பாக்குற அந்த வெள்ளை நிற சாம்பல் தான் மெக்னீசியம் ஒட்சைட்.
இதை கொண்டு போய் தண்ணிக்கு கரைச்சோம்னு சொன்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ற கரைசலை கொடுக்கும். சரி, இந்த வெள்ளை கலர் சாம்பல் இருக்கு தானே, இதுக்கு பேர் தான் மெக்னீசியம் ஆக்சைடு. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது. இதை தண்ணியை கரைச்சோம்னு சொன்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ற ஒரு கரைசலை கொடுக்கும். சரியா? அது மாதிரி மெக்னீசிய உலோகம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீரோட தாக்கம் இல்லை. குளிர் நீரோட நாங்கள் மெக்னீசியத்தை போட்டோம்னு சொன்னா எந்த ஒரு தாக்கத்துக்கும் உட்படாது, அப்படியே இருக்கு. ஆனா கொதி நீரோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் விளைவா கொடுக்கும். மற்றது கொதிநீர் ஆவியோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா மெக்னீசியம் ஒக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். மற்றது அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சு, பொதுவா உலோகங்கள் அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சு அந்த உலோகத்தின் உப்பையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். சரியா? பொதுவா அது சோடியமா இருக்கலாம், மெக்னீசியமா இருக்கலாம், என்ன உலோகமா இருந்தாலும் சில உலோகங்கள் தாக்கம் அடையாது அமிலத்தோட. செப்பு, பொன், வெள்ளி, பிளாட்டினம் அதுகள் அமிலங்களோட தாக்கம் இல்லை. ஆனா இந்த சோடியம், மெக்னீசியம் மாதிரியான உலோகங்கள் அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா அந்த உலோகத்தின் உப்பையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். உதாரணமா சோடியத்தோட தாக்கம் அடைஞ்சா சோடியத்தின் உப்பையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். மெக்னீசியத்தோட தாக்கம் அடைஞ்சா மெக்னீசியத்தின் உப்பையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். சரி, அப்ப மெக்னீசியம் குளிர்நீரோட தாக்கம் இல்லை என்றது ஞாபகத்துல வச்சிருக்கோம். குளிர்நீரோட தாக்கம் அடையாது, ஆனா கொதிநீரோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ற சேர்வையை கொடுக்கும். அது மாதிரி கொதிநீர் ஆவியோடு தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஒக்சைட்டையும் ஐதரசனையும் கொடுக்கும். அடுத்ததா பயன்பாடுகள் என்று பார்த்தோம்னா மெக்னீலியம் மாதிரியான கலப்புலோகங்களோட உற்பத்திக்கு பயன்படும். மெக்னீலியம்ன்றது மெக்னீசியமும் அலுமினியமும் சேர்ந்த ஒரு கலப்புலோகம். சரியா? மெக்னீசியமும் அலுமினியமும் சேர்ந்த ஒரு கலப்புலோகம். சரி, அந்த மெக்னீலியத்தை பயன்படுத்தான் விமானங்கள் அதன் உதிரிப்பாகங்கள் உருவாக்கப்படுது. இரண்டு அரிப்பு உலோக அரிப்புகளுக்கு உட்படாத ஒரு கலப்புலோகம் என்றபடியே விமானங்களோட உதிரிப்பாகங்கள் செய்யறதுல பயன்படுது. அதே மாதிரி இந்த மெக்னீசியத்தை நாங்கள் மெக்னீசியா பால் உற்பத்தியில பயன்படுத்துறோம். அதாவது எங்களுக்கு அந்த அமில இயல்பு அல்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கு எங்களோட வயிற்றுல கூடுதலான இறப்பையில கூடுதலான எச்சிஎல் சுரந்துதுன்னு சொன்னால் அந்த எச்சிஎல் காரணமா எங்கட இறப்பையில இருக்கக்கூடிய அந்த சீதமொழிப்படம் அரிப்புக்கு உட்படலாம். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு நாங்க மெக்னீசியா பாலை குடிப்போம். மெக்னீசியா பால் குடிச்சோம்னா அது ஒரு காரத்தன்மையானது, அது இந்த அமிலத்தை நடுநிலைப்படுது. சரி, இப்ப மெக்னீசியா பால் என்ற அந்த மருந்து உற்பத்தியிலையும் மெக்னீசியம் தான் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி இரும்பு துருப்பிடிக்காம பாதுகாக்கிறதுலையும் மெக்னீசியத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்றோம். சரியா? மெக்னீசியத்தை நாங்கள் இரும்போட தொடுகையில வச்சோம்னு சொன்னா இரும்ப துருப்பிடிக்காம அந்த மெக்னீசியம் பாதுகாக்கும். இதெல்லாம் அதன் பயன்பாடு. சரி, அப்ப இந்த ஒர்க் ஷீட்ல இந்த தாக்கங்கள் ஒரு செய்து கொள்வோம். உலோகங்கள் பற்றி பார்க்கணும். உலோகங்கள்ல இந்த சோடியம், மெக்னீசியம் உலோகங்களோட பௌதிக இயல்புகள், ரசாயன இயல்புகள், அது மாதிரி சோடியம் மெக்னீசியத்தின் பௌதிக ரசாயன இயல்புகள், பயன்பாடுகள் எல்லாத்தையும் படிச்சு வைங்க. சரி, இப்ப இந்த அட்டவணை ஒருக்கா பூரணப்படுத்தி கொள்ளுவான். முதலாவது சோடியம் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு சோடியம் ஒட்சைட்டை உருவாக்கும். அதோட குறியீடு பாத்தீங்கன்னா இந்த ரசாயன சூத்திரம் பாத்தீங்கன்னா Na2O.
இந்த குறியீடுகள் என்னென்று உருவாக்குறதுன்றெல்லாம் இந்த பாடத்தின் கடைசி பகுதியில நாங்கள் பார்ப்போம். ரசாயன சூத்திரம் என்றதுக்குள்ள பார்ப்போம். இப்ப விளக்கத்துக்கு ஒரு பார்த்து வைங்க. அது மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளையர். சாரி. அது மாதிரி சோடியம் குளிர்நீரோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு வரும். NaOH என்று சொல்றது. அதோட ஐதரசன் வாயுவும் விளைவா கிடைக்கும். சரியா? சாரி, இந்த தாக்கத்தை கீழே எழுதி கொள்ளுங்க. சோடியம் குளிர்நீரும் தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு பிளஸ் ஐதரசன் வாயு. அது மாதிரி சோடியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா சோடியம் குளோரைட் என்ற உப்பு வரும். சரியா? சோடியம் குளோரைட் என்ற உப்பு வரும். அதோட ஐதரசன் வாயு வரும். சோடியம் குளோரைட் குறியீடு NaCl, ஐதரசன் வாயுவிന്റെ H2. அடுத்த மெக்னீசியத்துக்கு பார்த்தோம்னா மெக்னீசியத்தை வழியில எரிக்கைக்குள்ள வெண்ணிற சுவாலையோட எரிஞ்சு வெண்ணிற மீதியை தரும். அந்த வெண்ணிற மீதி தான் மெக்னீசியம் ஆக்சைடு. அதன் ரசாயன சூத்திரம் MgO என்று சொல்றது. அது மாதிரி குளிர்நீரோட தாக்கம் இல்லை. குளிர்நீரோட மெக்னீசியத்தை போட்டோம்னா எந்த ஒரு தாக்கத்திலையும் ஈடுபடாது. கொதிநீரோட வந்து மெக்னீசியம் தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். சரியா? மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். ஹைட்ரோக்சைடு അതിന്റെ குறியீடு Mg பிராக்கெட்டுக்குள்ள OH போட்டு 2 இதை வாசிக்க MgOH ட்வைஸ் என்று வாசி. சரியா? குறியீடுகள் பற்றி இப்ப ஜோசிக்காங்க பிள்ளைகள் நோட் பண்ணி வையுங்கோ. அதை பற்றி நாங்க ரசாயன சூத்திரங்கள் பாடம் வரைக்குள்ள கிளியரா பார்ப்போம். அது மாதிரி கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சோன்னா மெக்னீசியம் ஆக்சைடு. சரியா? மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் ஐதரசன் வாயுவை கொடுக்கும். இதுல G என்று போடுவான். G என்றா അതിന്റെ கருத்து வாயு என்று கருத்து. L என்று போட்டா திரவம் என்று கருத்து. சரி, இது கொதிநீர், இது வந்து கொதிநீராவி. ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு பிராக்கெட்டுக்கு அந்த அடையாளங்கள் போடப்பட்டது. L என்றா திரவம், G என்றா வாயு. சரியா? கொதிநீர் ஆவியோட தாக்கம் அடைஞ்சா மெக்னீசியம் ஆக்சைடு வரும். அதோட ஐதரசன் வரும். கொதிநீரோட தாக்கம் அடைஞ்சா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டும் ஐதரசனும் வரும். அது மாதிரி மெக்னீசியத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடைய விட்டா மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசனும் வரும். சரியா? மெக்னீசியம் குளோரைட் என்ற உப்பும் ஐதரசன் வாயும். மெக்னீசியம் குளோரைட்டுக்குரிய குறியீடு MgCl2 ன்னு சொல்லுவோம். MgCl2 பிளஸ் H2 கேஸ். சரி, அவ்வளவு ஒரு எழுதி கொள்ளுங்க பிள்ளையர். நோட் பண்ணிட்டா ஓகேன்னு போடுங்க.
ரைட். அது மாதிரி சோடியம் மெக்னீசியத்தின் பயன்பாடுகள் நீங்கள் ஒரு பார்த்து எழுதி கொள்ளுங்க. மற்றது அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லுலோகங்கள். அல்லுலோகங்கள பௌதிக ரசாயன இயல்புகளை மாத்திரம் இப்ப சொல்லி போட்டு விடுறேன் பிள்ளைகள். அதுக்கு பிறகு அதுக்குள்ள வார ஒவ்வொரு அல்லுலோகங்களை பற்றியும் டீப்பா பார்க்கணும். அதை நாங்கள் பார்ப்போம். இப்ப அல்லுலோகங்கள் என்று சொல்லிக்க அதுவும் பாத்தீங்கன்னா சுயாதீனமாயும் இருக்கும். சுயாதீனம்ண்டா வேற ஆக்களோட தாக்கம் அடையாம அந்த மூலகமாகவே இருக்கிறது தான் சுயாதீனம் என்று சொல்லுவா. இல்லாட்டி வேற மூலகங்களோட சேர்ந்து சேர்வைகளாகவும் இருக்கு. அது மாதிரி இந்த உலோகங்கள் பெரும்பாலும் திண்மங்களா இருக்கிற மாதிரி அல்லோகங்களை பொறுத்த வரைக்கும் திண்மமாயும் இருக்கும், திரவமாயும் இருக்கும். இது தவிர வாயுவாகவும் இருக்கும். உதாரணமா கார்பன் அண்ட் அல்லுலோகத்தை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு திண்மம். சரி, அந்த நேரத்துல சீசியம் என்ற ஒரு புரோமின் என்ற ஒரு மூலம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு அல்லோகம். அதே நேரத்துல அது வந்து திரவமாக காணும். மாதிரி இந்த குளோரின், ஒட்சிசன், ஐதரசன் இது எல்லாமே அல்லுலோகங்கள் தான். இவை வந்து வாயு நிலையில காணப்படுது. அப்ப அல்லுலோகங்கள்ல எல்லாமே இருக்கு. திண்மம் இருக்கு, திரவம் இருக்கு, வாயு இருக்கு. மற்ற அல்லுலோகங்களுக்கு வந்து அந்த மினுமினுப்பு தன்மை இல்லை. உலோகங்கள்லாம் வலிக்கு திறந்து வைக்கக்குள்ள ஒரு மினுமினுப்பான ஒரு வெள்ளி மாதிரியான ஒரு பளபளப்பு தன்மையை காட்டும். அல்லுலோகங்களுக்கு அந்த இயல்பு இல்லை. அது மாதிரி வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்பும் அல்லுலோகங்களுக்கு இல்லை. உலோகங்களுக்கு வந்து நாங்கள் அடிச்சு அதை வந்து மெல்லிய தகடாக்கலாம், கம்பியாக்கலாம். நல்ல அச்சம்னு சொன்னா நுருங்கி போய் வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புகள் வந்து அதுக்கு இல்லை. அது மாதிரி மின்ன வெப்பத்தை கடத்துற தன்மைகளும் வந்து குறைவாத்தான் இருக்கும். சரியா, மின் வெப்பம் கடத்துற தன்மைகளும் குறைவாத்தான் இருக்கும். இருந்தாலும் கேரியம் வந்து கார்பன்ல வந்து 2 பிரதிருப்பங்கள் இருக்குது. சரியா, பளிங்குருவான பளிங்குருவற்ற 2 பிரதிருப்பங்கள் இருக்குது. அதாவது கேரியம் வந்து 2 வடிவங்கள்ல, கார்பன் 2 வேற வேற வடிவங்கள்ல காணப்படும். அதுல ஒன்று வந்து மின்ன கடத்தும். கேரியம்னு சொல்றது வந்து மின்ன நல்லா கடத்தும். வைரம்ன்றது பாத்தீங்கன்னா வைரம் மற்ற பிரதிருப்பங்களை பார்த்தோம்னா மின்ன கடத்தாது. சரியா, கேரியம் வந்து அல்லோமா இருந்தாலும் மின்ன கடத்தக்கூடியதா இருக்கும். இவ்வளவு பௌதிக இயல்புகள். அது மாதிரி ரசாயன இயல்புகள் உலோகங்கள் வந்து எப்படி நேர அயன்களை உருவாக்குதோ, அதாவது கற்ற அயன்களை உருவாக்குதோ, அதே மாதிரி அல்லோகங்கள் வந்து இலத்திரன்களை பெற்றுக் கொள்றதன் மூலமா மறை அயன்களை உருவாக்கும். சரியா, உதாரணமா இப்ப என்ன குளோரின் எடுத்தோம்னு சொன்னா குளோரினுக்கு வந்து ஒரு இலத்திரனை பெற்றா உறுதி நிலையை அடைவேன். அப்ப ஒரு இலத்திரனை பெற்று Cl- என்ற மறையனை உருவாக்கும், மென்னையனை உருவாக்கும். அது மாதிரி ஒட்சிசன் வந்து 2 இலத்திரன்களை பெறுறதன் மூலமா O2- என்ற மறையனை உருவாக்கும். இப்படி அல்லோகங்கள் வந்து மறையனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. மற்ற உலோகங்கள் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு உலோக ஒட்சைட்டுகளை உருவாக்கும். அந்த உலோக ஒட்சைட்டுகள் வந்து மூல ஒட்சைட்டுகளா இருக்கும். அது மாதிரி அல்லோகங்கள் தாக்கம் அடைஞ்சு உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து அமில ஒட்சைட்டு. உதாரணமா கார்பன் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு உருவாகிறது CO2 சொல்லுவோம். CO2 வந்து ஒரு அமிலத்தன்மையான ஒட்சைட். அது மாதிரி கந்தம் ஒட்சனோட சேர்ந்து வர கந்தவீர் ஒட்சைட் வந்து ஒரு அமிலத்தன்மையான ஒட்சைட். இப்படி அல்லுலோகங்கள் வந்து ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு உருவார ஒட்சைட்டுகள் பாத்தீங்கன்னா அமில இயல்பா வெளிப்படும். அது மாதிரி இந்த அமில ஒட்சைட்டுகள் நீர்ல கரைஞ்சு அமிலங்களை உருவாக்கிக்கும். கார்பனீர் ஒட்சைட் நீர்ல கரைஞ்சா கார்போனிக் அமிலம் சொல்லுவோம். கந்தவீர் ஒட்சைட் நீர்ல கரைஞ்சா சல்பூரஸ் அமிலம், சல்பூரிக் அமிலம் அப்படிப்பட்ட அமிலங்களை தோற்று. சரி, அப்ப உலோகங்களோட ரசாயன இயல்பும் அல்லுலோகங்களோட ரசாயன இயல்பும் ஈஸியா ஞாபகத்துல வச்சிருக்கலாம். உலோகங்கள் நேர அயனை உருவாக்குற மாதிரி அல்லுலோகங்கள் மறை அயனை உருவாக்கும். அது மாதிரி உலோகங்கள் மூல ஒட்சைட்டுகளை கொடுக்கக்கூடிய மாதிரி அல்லுலோகங்கள் வந்து அமில ஒட்சைட்டுகளை உருவாக்கும். உலோகங்கள் உருவாக்குற மூல ஒட்சைட்டுகள் நீரில கரைஞ்சு கேரக்கரைசல திறம். அல்லுலோகங்கள் உருவாக்குற அமில ஒட்சைட்டுகள் நீரில கரைஞ்சு அமில கரைசலை உருவாக்கும். சரி, அப்ப உலோகங்கள் அல்லுலோகங்களோட பௌதிக இயல்புகள் ரசாயன இயல்புகள் எல்லாத்தையும் அந்த ஒர்க் ஷீட்ல உள்ள கேள்விகளை ஒரு நிரப்பிக் கொள்ளுங்க.
வார வகுப்பு பிள்ளைகள் நாங்கள் ஏனைய அல்லுலோகங்கள் தொடர்பாக பார்ப்போம். ஒவ்வொரு அல்லுலோகங்களையும் விளக்கமா பார்த்து கொண்டு போவோம். இது வரைக்கும் படிச்ச விஷயங்களை கிளியரா ஒருக்கா படிச்சு போட்டு வாங்க. படிச்சுட்டு அந்த ஒர்க் ஷீட்டையும் செய்து கொண்டு வாங்க. வார கிளாஸ் நாங்கள் அல்லுலோகங்களுக்கு போவோம். சரி, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளலாம். Thank you, sir.